முதல் செய்தி, தமிழிசை அமித்ஷா அந்த பிரச்சனை ரொம்ப இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு நாடார் சங்கங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு அறிக்கை விட்டுருக்காங்க. அது இன்டர்நெட்டில் வந்துருக்கு. அதில் எங்கள் நாடார் பெண்மணியை நீங்கள் அவமதித்து விட்டீர்கள் அப்படின்னு அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நாடார் பெருமக்கள் அவங்க இனத்தை சேர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுல தப்பு இல்லை, அது உங்கள் இது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க தமிழிசையோட அப்பாவெல்லாம் குமரி அனந்தன்னு பேர். அவர் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ்ன்னு அந்த காலத்திலே ஆரம்பித்தார். அவருக்கு நாடார் பெருமக்கள்லாம் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆர் புதுசாக கட்சி ஆரம்பித்த உடனே அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாரு அவங்க கட்சிக்கு. எங்கே? சென்னையில் டி நகரில் சீட்டு கொடுத்தாரு. ஏன் டி நகரில் சீட்டு கொடுத்தாருன்னா, எம்ஜிஆர் காமராஜர் அந்த தேனாம்பேட்டை அந்த அதை ஒட்டி தான் வீடே இருந்தது. அவருக்கு டாக்டராக இருந்தார், டாக்டர் சௌரிராஜன். அவருக்கே எம்ஜிஆர் சீட்டு கொடுக்க சொன்னார். குமரி அனந்தன் டாக்டர் சௌரிராஜன் காமராஜோட டாக்டர். காமராஜ் வாழ்ந்த பகுதியில் வரக்கூடிய தொகுதி டி நகர். அதில் அவருக்கு சீட்டு கொடுத்தாரு. அவரும் ஜெயித்தார். அப்போ நாடார் பெருமக்கள்லாம் அவருக்கு முழு ஆதரவு கொடுத்தாங்க. அந்த நாடார் பெருமக்களை பார்த்து கேட்குறேன், இன்றைக்கி அவர் பொண்ணு இருந்தாங்கல்ல தமிழிசை, அவங்க தூத்துக்குடியில் நின்னாங்கல்ல, எல்லா நாடார்களும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்களா? உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத கனிமொழிக்கு போய் ஓட்டு போட்டீங்க. அப்போ அன்னைக்கு அப்போ பிரச்சனையில் இருக்கும்போது உங்கள் உதவியை தேடி எலெக்ஷனில் நிற்கும்போது தமிழிசை அவர்களுக்கு எந்த ஆதரவும் கொடுக்கலையே நீங்கள். இன்றைக்கி அமித்ஷா பேசிட்டாருன்னு அறிக்கை வருது. அதனால் நான் சொல்கிறேன், ஆபத்து கட்டத்தில் இருக்கும்போது அவருக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கணும். இப்போ சின்ன கட்சி பிரச்சனை இல்லாத கட்சி எது? அண்ணாமலை வாயவே திறக்கல, அவங்க சொன்ன எதுக்குமே பதிலே சொல்லலை, அமைதியாக இருக்கார். அதனால் இதில் அண்ணாமலை மேலே தப்பு இல்லை, பேசியது தமிழிசை. அதை அமித்ஷா கண்டித்தார். அண்ணாமலை இதில் பாவம் எதுவும் சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பிரச்சனைங்கிறது எந்த கட்சியில் இல்லை, கோஷ்டிங்கிறது எந்த கட்சியில் இல்லை சொல்லுங்கள். இப்போ திமுகவை எடுத்துக்காங்க. இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு ஸ்டாலின் போகிறார், அங்கே டிஆர் பாலுவும் போகிறார். முதல் வரிசையில் டிஆர் பாலு நின்றுக்கிட்டு ஸ்டாலினை பின் வரிசையில் தள்ளுறாரு. ஸ்டாலின் திரும்பி கூட பார்க்கல. அவர் ஒரு முதலமைச்சர், ஐஎன்டிஏ கூட்டணிக்கு இல்லை முக்கியமான பங்கு வகிக்கிறாருன்னு கூட பார்க்காம, ஸ்டாலினே ஒரு பொருட்டாக கூட நினைக்காம முன்னாடி டிஆர் பாலு அவங்க கட்சி தலைமையை எப்படி மதிக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ ஸ்டாலினே மதிக்கிறாரா டிஆர் பாலு? அப்போ அங்கே கட்சிக்குள்ளே அந்த பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? ஏன் அந்த பிரச்சனை வந்ததுன்னா, நாடாளுமன்ற குழு இருக்குது, 21 எம்பி ஜெயிச்சிருக்காங்க. அங்கே போன தடவை நாடாளுமன்ற குழுக்கு தலைவராக இருந்தது டிஆர் பாலு. அவர் 80 வயசாக கடந்துட்டார். ஆனால் அவரை விட்டுட்டு கனிமொழியை தலைவராக்கியிருக்காரு ஸ்டாலின். கோபத்தில் இருக்கிறார் டிஆர் பாலு. ஆனால் வெளியில் வந்ததாக அந்த கோஷ்டி பூசல் வெளியில் வந்திருக்கா? வரவே இல்லை. அதே மாதிரி இப்போ பொன்முடிக்கு கேஎன் நேருவை பிடிக்காது, டிஆர் பாலுவுக்கு பொன்முடியை பிடிக்காது. அங்கே பல கோஷ்டி இருக்காங்க. ஆனால் எல்லா கோஷ்டியும் வெளியில் சொல்லாமல் வாயை மூடிக்கிட்டு ஒழுங்க இருக்காங்க. அதனால் கோஷ்டி இல்லாத காங்கிரஸில் இல்லாத கோஷ்டியா? அங்கே தங்கபாலுக்கு ஒரு கோஷ்டி, EVK இளங்கோவனுக்கு ஒரு கோஷ்டி, திருநாவுக்கரசுக்கு ஒரு கோஷ்டி, KS அழகிரிக்கு ஒரு கோஷ்டி. காங்கிரஸ் மாதிரி கோஷ்டி சண்டை வரக்கூடிய கட்சி எதுவுமே இல்லை. அதனால் இன்னும் சில செய்திகள் வந்திருக்கு, தமிழிசை சவுந்தரராஜன் காங்கிரஸுக்கு போக போகிறாருன்னு. மோசமான கட்சி காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில். அதனால் பிஜேபிங்கிறது உங்களுக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் சாதாரண இதில் இருந்தவங்களை உங்களை தலைவராக்குனாங்க. அதுக்கப்புறம் உங்களை இதுக்கு தெலுங்கானாவுக்கு கவர்னர் ஆக்குனாங்க. பாண்டிச்சேரிக்கு போட உங்களை கௌரவப்படுத்தினாங்க. அதனால் இதை பெரிதுபடுத்தாமல் தமிழிசை பிரச்சனை வெளியில் கொண்டு வராமல் அமைதி காத்து பிஜேபியிலே இருக்கணுங்கிறது என்னுடைய சொந்த கருத்து. அதுக்கடுத்தது அமித்ஷாவுக்கு. அமித்ஷா கையை காட்டி பேசுகிறார். அவருடைய குற்றச்சாட்டு, தமிழிசை சவுந்தரராஜன் வெளிப்படையாக பேசுனது தப்பு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே வெளிப்படையாக அவரை கண்டிக்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவங்களுக்கு அசிங்கம் இல்லையா? அவங்க ஒரு கவர்னராக இருந்தவங்க இல்லை. சும்மா பொதுக்கூட்டத்தில் வச்சு இப்படி கையை ஆட்டி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது?
இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இன்னொரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, புதிய தலைமுறையில் வந்தது என்னென்னா, நானாச்சும் வெளியில் திட்டு வாங்கினேன், அண்ணாமலை ரூமுக்குள்ளே எப்படி வாங்கினாருங்கிறது எங்களுக்கு தான் தெரியும்னு புதிய தலைமுறையில் அவங்க சொன்னதாக செய்தி வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? பிஜேபிக்காரங்கெல்லாம் உள்ளே போய் திட்டு வாங்கிட்டு தான் வரீங்களா? மானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? தலைமை மாணவக்கம் எல்லாம் போய் தலைமை பதவியோ இல்லை ஒரு புது பதவியோ கிடைக்கக்கூடிய இது தமிழன் மானத்துக்கு பேர் போனவன். நீங்கள் தமிழர்களாக இருக்கிறவங்க சொல்கிறேன், மானம் மரியாதையை விட்டு எந்த கட்சியிலையும் அவங்ககிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அவங்க நினைக்கணும் நீங்கள் தேவைன்னு. பிஜேபிக்கு நீங்கள் ஓட்டு சதவீதம் 1% 2% தான். ஆனால் அண்ணாமலை, தமிழிசை இருக்காங்க, நாடார்கள் ஓட்டு வரும், அண்ணாமலை இருக்காங்க, கொங்கு வளர்கள் ஓட்டு வரும், அவரை ஆதரிக்கக்கூடியவங்க ஓட்டு இருக்கும், பிராமணர்கள். இப்படித்தான் கட்சிக்கு பிஜேபிக்கு இதே உரிய. வெறும் அமித்ஷா மோடின்னு போட்டிங்கன்னா 2-3% 4% தான். அதை பிஜேபி புரிஞ்சுக்கணும். எப்படியா கண்டிக்கிறது? அவர் கண்டித்தது தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது சொல்லும்போது பூரா நான் பழைய அரசியல் விஷயத்தை சொல்லும்போது நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு இது ரைட்டாக தப்பான்னு முடிவு கொள்ளணும். நான் பழைய கதையெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்? இந்த மாதிரி கட்சிக்காரவங்கள கண்டிக்கிறது இல்லை, மற்ற கட்சி தலைவர்கள் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேன். காமராஜர்லாம் நான் கேள்விப்பட்டு காமராஜர்லாம் கூப்பிட்டு என்னப்பா என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு போப்பா ஒழுங்காக இது பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாராம் காமராஜர். கடுமையான வார்த்தைகளில் அவர் திட்டமாட்டாராம். அண்ணாதுரை கட்சியில் மந்திரிங்க மேலே கம்ப்ளைண்ட் இருந்தால் கூப்பிட்டு, தம்பி உன் மேலே இந்த மாதிரிலாம் புகார் வருது தம்பி பார்த்துக்க, அவர் ரூமில் கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. காமராஜரும் சரி, அண்ணாவும் சரி. எம்ஜிஆர் கடுமையான, அதாவது எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா நாவலர் நெடுஞ்செழியன் திமுகவை அமைச்சதில் அவங்க ஆரம்பித்ததில் தூண், அவங்களெல்லாம் சரிசமமாக தான் போய்ப்பார். திட்டம்லாம் திட்ட மாட்டார். நாஞ்சில் மனோகரன் அவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்க இது பண்ணால் கூட அவர் திட்ட மாட்டார், கூப்பிட்டு பேசுவார். லஞ்சம் வாங்கினா எந்த ஆட்சி மந்திரினா கூப்பிட்டு உதப்பார். ஆனால் உதைச்ச விஷயம் அவருக்கும் வாங்கினவனுக்கு தான் தெரியுமே ஒழிய, இப்படி பப்ளிக்காக போட்டு உதப்பாங்க, ரூமில் வச்சு அடிப்பார். லஞ்சம் வாங்கினையா அப்படின்னு சொல்லி எத்தனை மந்திரிங்க அடி வாங்கியிருக்காங்க, எத்தனை கட்சிக்காரங்க அடி வாங்கியிருக்காங்க. ஆனால் வெளியில் வந்ததா? காரணம் அது சாத்தப்பட்ட பூட்டப்பட்ட ஒரு அறையில் தான் நடக்கக்கூடியது. வெளியில் இது பண்ண மாட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் கடுமையான வார்த்தைகள்னால மாவட்ட செயலாளர் கட்சிக்காரங்கள்லாம் எப்படி திட்டியிருக்காங்கன்னு கட்சிக்காரங்களுக்கு. ஆனால் அவங்க எங்கே திட்டுவாங்கன்னா உள்ளே கூப்பிட்டு திட்டுவாங்க, கட்சி விட்டு தூக்குவாங்க, மந்திரி பதவி விட்டு தூக்குவாங்க. ஆனால் ஏன் தூக்குனேன், அவன் நீ செய்த தப்பு என்னன்னு கட்சிக்காரனை பற்றி ஒரு வார்த்தை கூட வெளியில் தப்பாக சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் கற்றுக்கிற வேணாமா அந்த பிஜேபி? அமித்ஷாவாலேயே இந்த பிஜேபி குட்டிச்சவராக போகுது. ஒன்றுக்கு மேலே இதே கனிமொழினா மட்டும் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லுவார், பிறந்த நாள் வாழ்த்து. இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர் யாருக்குமே ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னது இல்லை. தன்னுடைய சொந்த கட்சி பெண்ணெல்லாம் திட்டுவார். ஸோ இந்த அமித்ஷாவுடைய ஒரு அணுகுமுறையினாலேயே தமிழ்நாட்டில் பிஜேபி வளராமல் போய்விடும். அவர் தோற்று மந்திரியாக இல்லாமல் போவார்னு நினச்சோம். பிஜேபிக்கு ஒரு கெட்ட காலம், அவரே மந்திரியாக வந்து விட்டார். அதனால் இந்த பிரச்சனையில் பாஜக தலைவர்களுக்கு சொல்கிறேன், குறிப்பாக தமிழிசைக்கு, பாஜக விட்டு போகணும்னு நினைக்காதீங்க, நன்றி மறக்காதீங்க. அண்ணாமலை வாயே திறக்கலை. அதனால் அண்ணாமலை ஒரு இளைஞர், அவர் ஆர்வத்தில் இருக்கார். அவரை தமிழிசை சவுந்தரராஜன்லாம் நீங்கள் எதிரியாக நினைக்காமல் அவருக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து உங்கள் கட்சியை வளருங்க. இந்த பிரச்சனையை இத்துடன் முடித்து கொள்ளுங்கள். இதை பெருசாக்குனீங்கன்னா பாஜகவுக்கு தான் இது கெட்ட பெயர்.